எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு இங்கே நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் அது வரலாம். ஸோ நம்ம அதுக்கு எப்படி ரெடி ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருப்பாங்க. இல்லை நான் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் போடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 2 சர்க்கிள்குள்ளே நீங்கள் எப்பயுமே மாட்டிக்காதீங்க. ஸோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஷெடியூலை போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சைட்லேருந்து ஜிஎஸோட டாப் 50 டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சீரீஸ் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டுமே. இந்த டாப் 50 டாபிக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 1 இயரில், அதாவது 2023 டிஎன்பிசி ஒரு 16 எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த 16 எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத மேஜராக எடுத்து அதில் இருந்தால் அந்த டாப் 50 டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் என்ன முக்கியமான சட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா மெட்டீரியல் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா டாப் 50 ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லையா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, அதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 50 மெட்டீரியலை நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 25லேருந்து 30 கேள்விகள் நம்மளால் ஜிஎஸில் டார்கெட் பண்ண முடியும். சரி, வாங்க டாபிக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம், என்னென்ன சட்டங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்துப்பட்டிருக்கு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. இந்து திருமண சட்டம் 1955. இந்த 1955 நிறையா சட்டங்கள் இந்தியாவோட புது பாராளுமன்றம் அமைஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 வந்திருக்கு. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. வரதட்சணை தடை சட்டம் 1961. இந்தியாவோட பாராளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர், அதாவது ஜாயின்ட் ஷிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கூட்டத்தொடரில் நிறைவேறிய சட்டங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. தென் த ஈவ் டீசிங் ஆக்ட் 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறது 1999 கொண்டு வரப்பட்டிருக்காங்க. த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. த பிளானடேஷன் லேபர் ஆக்ட் 1951. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. த மைன்ஸ் ஆக்ட், சுரங்க தொழிலாளர் சட்டம் சொல்கிறாங்க. 5வது இந்தியாவோட இந்த 5th 5-year பிளானோட முக்கியமான நோக்கங்களாக இருக்கக்கூடியது என்னது, இந்த மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்க தொழில், அது ரிலேட்டடாக இருக்கிற சட்டம் 1952 போடப்படுது. இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அதாவது மகப்பேறு நலச்சட்டம் 1961 கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம், குறிப்பாக இந்த குடும்ப வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை எப்படி பாதுகாக்கணும். ஒரு வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம், இல்லை கணவரோ அவங்களோட மாமியாரோ மாமனாரோ கொடுமைப்படுத்தும் பொழுது அதிலிருந்து எப்படி அரசாங்கம் அவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், அல்லது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்கொடுமை சட்டம் அப்படின்னு இதை சொல்லுவோம். இது எந்த வருஷம்னா 2005. உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது அப்படியே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நான் வந்து ஸ்னிப்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேவா. தென் அடுத்தது இந்திய குடியுரிமை சட்டம் போடப்பட்ட ஆண்டு 1955 போட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இந்த குடியுரிமை அப்படிங்கிறது பார்ட் 2 நமக்கு வந்திருக்கு. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இதை சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது இந்தியா மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை பின்பற்றக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சு, இப்போ அதுவும் நமக்கு கிடையாது. அப்போ ஆரம்பத்தில் இந்தியாவோட குடிமகன்களாம் யார் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது சொன்னாங்க. பிற்காலத்தில் புதுசாக நீங்கள் இந்தியாவோட சிட்டிசனாக மாறணும், அல்லது ஆஃப்டர் கான்ஸ்டியூஷனோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவோட அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட குடிமக்கள் எப்படி குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சில சட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இங்கே குடியுரிமை பெறக்கூடிய வழிகளாக சில வழிகளையும், குடியுரிமை நீக்கக்கூடிய வழிகளாக சில வழிகளையும் ஒரு சட்டம் சொல்லிச்சு. அந்த சட்டம் தான் 1955 கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுது, ஐசிஏ அப்படின்னு சொல்லுவோம். 1955 கொண்டு வந்தாங்க. கடைசியாக 2019 இதில் சில மாற்றங்களே கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியாவோட எல்லைகளே ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய முஸ்லீம் மதத்தை தனது அரசு மதமாக வச்சிருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கான குடியுரிமைக்கான அந்த கால ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட போகிறோம் அப்படின்னு 2019 அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து நமக்கு சொல்லுச்சு.
அப்போ 1955 கொண்டு வந்த சட்டம் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்குது அப்படின்னும், இந்தியாவிலிருந்து குடியுரிமை நீக்குவதற்கு 3 வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்றாங்க. தென் குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் 1986, த சைல்டு லேபர் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யப்படுகிறது. அப்படின்னா 14 வயது 15 அப்படின்னு சொல்ல 14 வயசுக்குள்ள கூடிய யாரையும் நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 15 வயதுகள் முடிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வேலை செய்யக்கூடிய வயதுகளாக சொல்கிறாங்க. அடுத்து ஜுவானியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 அப்படின்னு சொல்கிறோம். சிறார் நீதி சட்டம் 2000. இதில் 16 அல்லது 18 வயதுக்கு கீழே இருக்க நபர்கள் குழந்தைகளாக கருதப்பட்டு அவங்களுக்கான மறுவாழ்வு அப்படிங்கிறது ஒரு முகாமில் வைக்கப்பட்டு அல்லது ஒரு இடங்களில் வைக்கப்பட்டு, இப்போ மாஸ்டர் சினிமா மாதிரி ஒரு இடங்களில் வைக்கப்பட்டு அவங்கள பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். 18 ஆண்டுகள் இருந்தது 16 ஆண்டுகளாக குறைச்சிருக்கும். தென் போஸ்கோ சட்டம் 2012, போஸ்கோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 18 வயது கீழே கூடிய எல்லாரையுமே இங்கே குழந்தைகளாகத்தான் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு எதிராக தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரனோ ஏற்று வீட்டுக்காரனோ இவங்கெல்லாம் இந்த செக்ஸுவல் அஃபென்சஸில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கான தண்டனைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனக்குரிய அங்கே விதிக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது இப்போ தண்டனை தொகைன்னு சொல்லுவாங்க. அது அந்த செக்ஸுவல் அஃபென்ஸில் ஈடுபட்டக்கூடிய அந்த குழந்தைகளின் மருத்துவ செலவுக்கு கட்டாயம் எவ்வளோ தேவையோ அந்த தொகை தான் இங்கே என்ன பண்ணாங்க, ஒரு ஃபைனாக விதிப்பாங்க. அதை தாண்டி சிறை தண்டனை இருக்குது. தென் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நீங்கள் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபடுத்தும் பொழுது உங்களுக்கு தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் சொல்லப்படுது. ஏன்னா 2018ஆம் ஆண்டு இந்த போஸ்கோ ஆக்ட் 2012 சில சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. அப்போ 18 வயது கீழே இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட இந்த பாலியல் துன்புறுத்தலிருந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் போடப்பட்ட மிக முக்கியமான சட்டங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு இந்த 2012 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் சொல்லுது. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கூடிய ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது இந்தியாவில் ஆர்டிகல் 21A அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா 2002 கொண்டு வராங்க. ஸோ எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் அரசாங்கம் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு 21A அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த ஆர்டிகல் வெறும் வாய்மொழியாகத்தான் இருந்தது, அதுக்கு ஒரு சட்டம் தேவைப்பட்டுச்சு. அப்படி போடப்பட்ட சட்டம் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது கல்வி கற்கும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லும், அல்லது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லும். அப்போ எந்த வருஷம்னா 2009 இந்த சட்டம் போட்டாங்க. 2010 குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது போட ஆரம்பித்தாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தனியார் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இது ஒவ்வொரு இந்தியாவோட சிட்டிசனும் ஆரம்ப கல்வி, அதாவது 6 to 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியை பெறக்கூடிய உரிமைகளை இந்த சட்டம் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக அரசாங்கம் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கம்பல்சரியாகவும் இந்த 6 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரனுங்களுக்கு கல்வியை வழங்கணும் அப்படின்னு தான் இந்த சட்டம் சொல்லுது. அப்போ கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? இதோட PDF கீழே இருக்கும், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் 2007 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்போ பேரண்ட்ஸை பாதுகாக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க, இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, அவங்களோட பெற்றோர்களே அவங்க சரியாக பாதுகாக்கலை அப்படிங்கிற பொழுது அதுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் தான் இது. அப்போ கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், சீனியர் சிட்டிசன்ஸு, அதாவது மூத்த குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் அவர்களின் நலன்களை பராமரிக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. எந்த வருஷம் 2007 இந்த சட்டம் நமக்கு போட்டிருக்காங்க. போடப்பட்ட ஆண்டு 2007, 2007 இந்த சட்டம் நமக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தென் பெண்களுக்கு மூதாதையர்களை சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் 1989 ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. பெண்களுக்கான மூதாதையர்களை சொத்துரிமை அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக இந்த பிரிக்கப்படாத சொத்து ரொம்ப முக்கியம். மூதாதையர்களோட அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். மூதாதையர்கள் பிரிக்கப்படாத சொத்துகளுக்கு பெண்களுக்கு சம உரிமைகளை அளித்தது அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2005ஆம் ஆண்டு மத்திய அரசு சில திருத்தங்களை மேற்கொண்டாங்க. சமீப காலமாக
மத்திய அரசாங்கம் இந்தியாவோட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு பெண்களுக்கான சொத்தில் சமபங்கு உரிமை அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் ஆரம்பத்தில் சொன்னது 1989 தமிழ்நாடு அரசாங்கம் அதை நிறைவேற்றினாங்க. 2005 மத்திய அரசாங்கம் வாரிசுரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 50% சொத்துரிமை அப்படிங்கிறது வழங்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ஸ்கூல் புக்கோட டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆக்ட் 1950, அதாவது தடுப்பு காவல் சட்டம் 1950 கொண்டு வரப்பட்டது. இது எப்போ நீக்கினாங்க அப்படின்னா 1969 இந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. மிசா, இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசா 1971, அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம், அதாவது உள்நாட்டில் அரசுக்கு எதிராக கலவரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை கைது செய்வதற்காக இந்த சட்டம் போடப்பட்டுச்சு. குறிப்பாக 1971 இந்த காலகட்டங்களில் சட்டம் போடுறாங்க. 1975, 76 இந்த பீரியட்ஸில் இந்த சட்டம் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. குறிப்பாக அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு அளிக்கப்பட்டது. டிஎம்கேவில் முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க இந்த சட்டத்தில் சொல்லுது. அப்போ இந்த சட்டம் 1978 திரும்ப வாங்கப்பட்டுச்சு 1978. தென் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் COFEPOSA அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1974 கொண்டு வந்திருக்காங்க. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டம் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. தென் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் நாசா அப்படின்னு சொல்லும் கொண்டு வரப்பட்டது 1980 தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும். தென் அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்ளை ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும் கொண்டு வரப்பட்டது 1980. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்டம் எல்லாமே. அதாவது கள்ளச்சந்தையில் ஒரு பொருட்களை தடுக்கிறது, அத்தியாவசியமாக தேவை இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உங்களோட ஸ்டோரில் அடைச்சி வச்சுருக்கிறது, லிமிட்டை தாண்டி நீங்கள் வச்சுருக்கிறது, குடோனில் வச்சுருக்கிறது, இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இந்த 1980 போடப்பட்ட இந்த சட்டம் நமக்கு சொல்லுது. அடுத்து தடா, டெரரிசம் அண்ட் டிஸ்டர்ப்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும். தடா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1985. நீங்கள் குறிப்பாக கடைசியாக விடுதலை அப்படின்னு ஒரு சினிமா வந்திருக்கும். அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த தடா அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படை தான் பேசியிருப்பாங்க. அதாவது அரசுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள், ஸோ அவங்க அந்த செயல்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களையும் குற்றவாளிகளாக அறிவிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துச்சு. அப்போ 1995 இந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க. சரியா? அடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்னா 1988 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? தென் 48 இருக்கக்கூடிய ஆக்ட் எல்லாம் என்னென்ன, அதாவது 48 அப்படிங்கிற இந்தியாவோட டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆக்ட். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, த வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974 கொண்டு வரப்பட்டுச்சு. த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1981 கொண்டு வந்தாங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தென் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001, எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தென் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வந்திருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெவலப்ஸ் ரெகக்னிசேஷன் ஆஃப் ஃபாரின் ரைட்ஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006, FRA அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. ஸோ ஏறக்குறைய இந்த வீடியோவில் நம்ம ஒரு 40-50 சட்டங்களை பார்த்துருப்போம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள்லேருந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளால் எல்லா ஆக்டையும் படிக்க முடியாது, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சட்டங்களை கண்டிப்பாக படித்து வச்சுங்க. அட்லீஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கில் எலிமினேட் பண்ணுறதுக்காவது நமக்கு இந்த சட்டம் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ஒரு 50 டாப் ஜிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுங்க. எக்ஸாம் கடைசியாக வரும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். தென் வேறு ஏதாவது டாபிக் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் தாராளமாக பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிப்போன்னு இருக்காதீங்க. சரியா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பெரிய டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.